ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் வெளியில் வந்துட்டுருக்க ஒரு விஷயம் இப்போ தொடர்கதையாக மாறிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் 100 பேர் போகிறாங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, உள்ள 1000 பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான நிர்வாகிகள் வெளியில் வந்திருக்காங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா சீமான் பெரியார் சம்மந்தமாக பேசுகிற எல்லா விஷயங்களுமே பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சர்ச்சையாக இப்போ வெடிச்சிட்ருக்கு. ஒரு புறம் பெரியாருக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டில் தான் சீமான் இருக்காரு. அவருடைய கருத்தை அவர் மாற்றிக்கிறதுல இதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு புறம் அதற்கு பார்த்திங்கன்னா பெரியார் அமைப்புகள், திமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. மற்ற அரசியல் கட்சிகளுமே கூட ஏன்பா பெரியார் சம்மந்தம் இல்லாமல் அவர் இழுத்துக்கிட்டு பேசாமல் அதை தவிர்த்திடலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட சீமான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் சீமானுடைய செயல்பாடுனால அதிருப்தி ஏற்பட்டு இப்போ கூட்டம் கூட்டமாக பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு சீமானுடைய தம்பிகள் வெளியில் வந்துட்டுருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட பார்த்திங்கன்னா 3000க்கும் மேற்பட்டவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுக இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கிருஷ்ணகிரியை சேர்ந்த பிரபாகரன், விழுப்புரம் வடக்கு சுகுமார், விழுப்புரம் மேற்கு பூபாலன், விழுப்புரம் மத்திய மணிகண்டன், மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரான இளவஞ்சி, திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளரான தேவேந்திரன் உள்ளிட்ட பல பேர் வெளில வந்திருக்காங்க. அதே மாதிரி திருச்சி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம், நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி அமைப்பின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வைரம், நாம் தமிழர் கட்சியின் மேட்டூர் நகர துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்த ஜீவானந்தம், இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ விலகியிருக்காங்க. அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் கண்ணன், இளைஞர் பாசறை நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பார்வின், குருதிக்கொடை பாசறை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்தோணி உட்பட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இப்போ உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் பார்த்திங்கன்னா திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ இதில் முக்கியமான ஒருத்தரும் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியில் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் மண்டல செயலாளருமான மகாலிங்கமும் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அரியலூர் மாவட்ட செய்தி தொடர்பாளரான பிரபாகரன், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ஐயப்பன், மாவட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் விஜயகுமார், அரியலூர் மாவட்ட இளைஞர் பாசறை துணை செயலாளர் அஜித்குமார் உள்ளிட்ட பலரும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரியார் பற்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க சீமான் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன சொன்னார்னா, பெரியார் தான் வேணும் அப்படின்னா கட்சியில் இருக்காதீங்க, வெளில போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அறிவிச்சிட்டாரு. அதன் விளைவாக தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் பலரும் பார்த்திங்கன்னா இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாலுமே கூட போட்டிக்கு வேறு எந்த கட்சியுமே இல்லை. குறிப்பாக பெரியாரை விமர்சனம் பண்ணதுனால பாஜக வாக்குகள் எல்லாமே சீமானுக்கு தான் விழுந்திருக்கு. ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் பாஜக, பாமக, அதிமுக, விஜய் இந்த மாதிரி எல்லாருமே களத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சீமானுக்கு பெரிய அளவில் வாக்குகள் வந்திருக்காது அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மேலே வைக்கப்படுது. நன்றி.